ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் மதுரைக்கு இணையாக சித்திரை பெருவிழாவானது சுந்தரராஜ பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை பெருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வாக சுந்தரராஜ பெருமாள் வைகை ஆற்றில் கள்ளழகர் வேடமணிந்து பல்வேறு வண்ண நறுமண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்கில் சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் வேடமணிந்து மக்கள் வெள்ளத்தில் புஷ்ப பல்லக்கில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலின் சித்ரா பௌர்ணமி திருவிழா நேற்று முதல் தொடங்கியது. நேற்று தாடிக்கொம்பு சவுந்தரராஜன் பெருமாள் கோவிலில் குதிரை வாகனத்தில் தாடிக்கொம்பு மற்றும் கிராமப்புறங்களில் உலா வந்து பகவதி அம்மன் கோவிலில் இரவு தங்கினார். பின்னர் இன்று காலை தாடிக்கொம்பில் உள்ள குடகனாற்றில் தங்க குதிரை வாகனத்தில் மஞ்சள் பட்டு உடுத்தி சப்பரத்தில் பக்தர்கள் தங்களது தோளில் சுமந்து ஆற்றில் இறங்கும் எதிர் சேவை நடைபெற்றது. 5 ஆண்டுகளுக்கு பின்னர் அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றதால் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த திருவாயூர்பாடியில் சுமார் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்ற சவுந்தரவள்ளி தாயார் சமேத கரிகிருஷ்ண பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. வரலாற்று சிறப்பு வாய்ந்த இக்கோவிலில் சித்திரை மாத பிரம்மோற்சவ பெருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக கரிகிருஷ்ண பெருமாளுக்கு சவுந்தரவள்ளி தாயாருக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து மேலதாளம் முழங்க வேத மந்திரங்கள் ஓதியபடி ஆச்சாரியர்கள் கொடிப்பட்டத்தை கொடிமரத்தில் ஏற்றி வைத்தனர். இதையடுத்து கொடிமரத்திற்கு சிறப்பு வழிபாடு நடத்தி மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத எம்பெருமான் எழுந்தருளி 4 மாட வீதிகளில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூரிலிருந்து தாரமங்கலம் சங்ககிரி வழியாக மாநில நெடுஞ்சாலை செல்கிறது. இந்த சாலை தற்போது 4 வழி சாலையாக அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்காக ஆங்காங்கே பள்ளம் தோண்டி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் போக்குவரத்திற்கு பெரிதும் சிரமப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது பைப் வழியாக சமையல் கேஸ் கொண்டு செல்வதற்காக கோவில் நிறுவனம் சார்பில் கேஸ் பைப் பதிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் கிராம மக்கள் நடந்து கூட செல்ல முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே காவல்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து கேயில் பைப் பதிக்கும் பணி முடிவடையும் வரை மக்கள் நடந்து செல்வதற்கான வழியை ஏற்படுத்திக் கொடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள 108 வைணவ தலங்களில் 63வது திவ்ய ஸ்தலமாக விளங்கும் தலசயன பெருமாள் கோவில் உள்ளது. இக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழா நடைபெற்று வந்த நிலையில் இன்று முக்கிய நிகழ்வான 7ஆம் நாள் விழாவில் தேரோட்டம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் தலசயன பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் பக்தர்களுக்கு காட்சி தந்து அருள்பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். அரியலூர் மாவட்டம் தெற்கு புதுக்குடி கிராமம் 6வது மற்றும் 7வது வார்டில் சுமார் 2க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் ஒரே ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மட்டுமே உள்ளது. இந்த நீர்த்தேக்க தொட்டிக்கு அங்குள்ள ஆழ்துளை கிணறு மூலம் குடிநீர் ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. தற்போது ஆழ்துளை கிணற்றில் உள்ள மோட்டார் பம்ப் இரண்டும் அடிக்கடி பழுதாவதால் குடிநீரை நீர்த்தேக்க தொட்டியில் ஏற்ற முடியாமல் போதிய குடிநீர் கிடைக்கவில்லை என கிராம மக்கள் கூறினர். பழைய மோட்டார் பம்பையே சரி செய்து பயன்படுத்துவதால் அடிக்கடி பழுது ஏற்பட்டு குடிநீருக்கு மிகவும் அவஸ்தையாக உள்ளதாக கிராம மக்கள் கூறினர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் ஜெயங்கொண்டம் செந்துறை சாலையில் காலி குடங்களுடன் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து அறிந்த துணை காவல் கண்காணிப்பாளர் நந்தகுமார் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜா ஆகியோர் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததன் பேரில் பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். டெல்டா மாவட்டங்களில் ஒரு பகுதியான அரியலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து இதுபோன்ற குடிநீர் பிரச்சினையால் சாலை மறியலில் ஈடுபடுவது தொடர்கதையாகி வருகிறது. அந்த வகையில் அரியலூர் மாவட்டம் மருதூர் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் செந்துறை ஜெயங்கொண்டம் சாலையில் குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
இதனால் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்திக்காமலே மருதூர் கிராம பஞ்சாயத்து நிர்வாகத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் குடிநீருக்கு உடனடி மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என உறுதியளித்தனர். ஆனால் பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்தின் மீது நம்பிக்கை இல்லை எனவும், மேலும் இதற்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்காவிட்டால் மீண்டும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவோம் என தெரிவித்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். தேனி மாவட்டம் உப்புக்கோட்டையில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் மற்றும் உப்பார்பட்டி சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் உள்ளது. இக்கோவிலின் சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சியை முன்னிட்டு உப்புக்கோட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. அதன் பின்பு கள்ளழகர் வேடமணிந்து குதிரை வாகனத்தில் உப்புக்கோட்டை கிராமத்தில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் சுவாமி கள்ளழகர் பச்சைப்பட்டு உடுத்தி குதிரை வாகனத்தில் முல்லைப் பெரியாற்றில் இறங்கும் வைபவம் நடைபெற்றது. உப்புக்கோட்டை மற்றும் உப்பார்பட்டி மட்டுமின்றி கிராமத்தை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து அனைத்து பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. சென்னை பவளக்கார தெருவிலிருந்து சிறுவாபுரி பாத யாத்திரை சங்கத்தின் சார்பாக 31ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நேற்று காலை சிவாபுரிக்கு புறப்பட்டனர். இதில் 15 பக்தர்கள் காவடிகள் சுமந்தும் 101 பக்தர்கள் பால்குடம் சுமந்தும் சென்றனர். இன்று காலை சிறுவாபுரியில் உள்ள அன்னதான மண்டபத்திற்கு வந்தனர். பின்னர் அங்கிருந்து சிறுவாபுரியில் உள்ள முக்கிய வீதிகளின் வழியாக மங்கள வாத்தியம், செண்டை மேளம் முழங்க கோவிலுக்கு சென்றனர். பின்னர் பக்தர்கள் மற்றும் காவடியில் கொண்டு வந்த பால், தயிர், பன்னீர் உள்ளிட்டவைகளை உற்சவருக்கு அபிஷேகம் செய்தனர். இதன் பின்னர் உற்சவருக்கு பூக்களால் அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதன் பின்னர் அன்னதான மண்டபத்தில் அனைத்து பக்தர்களுக்கும் அறுசுவையுடன் கூடிய அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் நென்மேலி மலாலிநத்தம் பகுதியில் அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ ஞானசக்தி நாகாத்தம்மன் ஆலயத்தில் சித்திரை மாத பௌர்ணமி தினமான இன்று வருஷாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கணபதி பூஜையுடன் துவங்கி முதல் காளையாக பூஜை, 2ஆம் காளையாக பூஜை என பல்வேறு யாக வேள்விகள் முடிவுற்றன. இந்நிலையில் மங்கள வாத்தியத்துடன் செண்டை மேளம் முழங்க புனித நீரானது மூலவ அம்பாளுக்கும் விநாயகர், முருகர் பெருமாள், ஆஞ்சநேயர் உள்ளிட்ட பரிவார மூர்த்திகளுக்கும் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் உள்ளூர் மட்டுமல்லாது வெளியூர்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.